வெல்கம் டு NB vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல இருக்க நீலாதச்சம்மன் கோயில தாங்க இருக்கோம். இங்க ஒரு புதுசா பெரிய தேர் ஒண்ணு செய்யறாங்க. அந்த தேர் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நம்ம நேர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். உங்க பேர் என்ன, எங்க இருந்து வர்றீங்க? என் பேர் ராஜேந்திரன். கிருஷ்ணாபுரம், பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து கிருஷ்ணாபுரம். பெரம்பூர் மாவட்டத்துல இருந்து இங்க வந்து தங்கி வேலை பாக்குறீங்களா? தங்கி வேலை பார்த்துட்டு. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து ஜெய்கிந்த். பெரம்பலூர் மாவட்டம் அரும்பூர்ல இருந்து வரோம். இப்ப நீங்க இங்க வேலை பாக்குறீங்க எல்லாமே பெரம்பூர் மொத்தம் எல்லாமே அரும்பூர்ல தான் இருக்கும். அங்க இருந்து இங்க வந்து வேலை பாக்குறீங்க. இப்ப வீட்டுல எல்லாம் வந்து நிலக்கதை செய்யறதுக்கு ஒரு மரம் யூஸ் பண்ணுவாங்க. சோஃபா அந்த மாதிரி செய்யறதுக்கு எல்லாம் ஒரு மரம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப தேருக்குன்னு பர்டிகுலரா ஒரு மரத்தெல்லாம் செய்யணுமா, இல்ல எந்த மரத்துல வேணாலும் செய்யலாமா? அதாவது வந்து நம்மளுக்கு வந்து தேர் வந்து இலுப்ப மரம், வேங்க மரத்துல செய்வாங்க. ஓகே. நம்மளுக்கு இலுப்ப மரங்கிறது வந்து லைஃப் டைம் அதிகமா உழைக்கும். நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து தேர் ரீஒர்க் பண்ற மாதிரி இருக்காது. இலுப்ப மரம் நல்லா லைஃப் கொடுக்கும். அதனால நம்ம வந்து மேக்சிமம் எல்லா தேரும் இலுப்ப மரத்தையும் செய்யறது. மேல சாமி உட்கார தேவஸ்தான சிம்மாசனம் மட்டும் தேக்கில போடும். அந்த சாமி மட்டும் தேக்கில போடும். பாக்கி எல்லாமே இலுப்ப மரம் தான் போடும். இலுப்ப மரம் வேற மரம்னா கூட ஒன்னும் இந்த டன் அதிகம் வெயிட் கூட. அந்த சாதாரணமா இந்த ஒரு இது வெயிட்டா தான் இருக்கு. நம்ம தூக்கி பாருங்க எவ்வளவு வெயிட் இருக்கும். அந்த பாலம் தூக்கி போய் அவ்வளவு கஷ்டம் பாருங்க. தூக்கி போடுறது பாத்துட்டு அது இங்க கூட மேல நம்ம ஃபிட்டிங் பண்றோம், மேல தூக்கணும் ரொம்ப சிரமப்படுவோம். உங்களுக்கு ஃபுல்லா முடியுது. இன்னும் 2 மாசத்துல முடிக்கிற மாதிரி இருக்கு. 100% வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்ப 50% வேலை முடிஞ்சிருச்சு. மீதி 50%க்கான வேலை வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்ப வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. 50% இப்ப வந்து ஃபிட்டிங் பண்ண ஆரம்பிப்போம். ஃபிட்டிங் வந்து இன்னொரு மாசம் 50% ஃபிட்டிங் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் மீதி 50% வந்து மரம் எடுத்து வேலை செய்யணும். அது கிட்டத்தட்ட இன்னொரு 2 மாசத்துல இருந்து 3 மாசம் வரைக்கும் ஆகும். நார்மலா ஒரு தேர் எத்தனை தேர் பாத்திருப்பீங்க? இது ஒரு கணக்கு இல்லாம ஒரு தேர் எத்தனை வருஷம் வேணாலும் இருக்குமா, இல்ல இது தேருக்கு இத்தனை வருஷம் தான் கணக்கு, இது வந்து 40 வருஷமாவது அதை நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தா 40 வருஷம் உபயோகப்படுத்தலாம். செஞ்சுட்டு அங்க வச்சிட்டோம்னா அது நம்ம அப்படியே விட்டோம்னா அது மறிக்காமலே இருந்தா போயிட்டா அது இதா போயிடும். ஒரு நீலாச்சம்மன் கோயிலுக்கு பெரிய விசேஷம் செய்யறது இது மட்டும் தான் ஒரு இது. மித்தது வந்து பொம்மை மாத்தி செய்யறது பழைய காலத்துல ஐதீகம் அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்ப உள்ள ஐதீகம் என்னன்னு ஒரு பழைய ஐதீகத்தை எடுத்து புதுசா செஞ்சு அனுப்புறவர் தான் சபதி செய்வார். டைமிங்லாம் எப்படின்னா, இப்போ காலைல எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஈவினிங் வேலை டைம்ல எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க? நம்ம காலைல 8 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். ஓகேண்ணா. ஈவினிங் 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவோம். 6 மணிக்கெலாம் முடிச்சிடுவோம். உங்களுக்கு இந்த தேர் வேலை செய்கிறதுல உங்களுக்குலாம் எப்படின்னா ஃபீல் இருக்குது? இப்போ நார்மலாக வந்து ஒவ்வொரு வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நார்மலாக இப்போ நீங்கள் தேர் வேலை செய்கிறீங்க ஒரு கோவிலுக்காக, ஒரு அந்த இதில் யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படின்னா இது ஃபீல் ஆகுது தேர் வேலை செய்கிறது உங்களுக்கு? அதுவும் சாதாரணமான தேராக இருந்தால் பரவாயில்ல. நாகப்பட்டினத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீலாதச்சம்மன் கோவிலுக்கு தேர் செய்கிறது வந்து இருக்கிறதுலே இந்த தேர் தான் நாகப்பட்டினத்திலே பெரிய தேர்னு சொல்லுவாங்க. அந்த தேர் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஃபீல் இருக்குண்ணா உங்களுக்கு? வேலை எல்லாம் ஒன்று தான். உங்களுக்கு எல்லா தேர் செய்கிறது தேர் ஒன்று தான், வேலை ஃபீல் கிடையாது. மாடல் மாடல ஹைட்டு ஆயிடலாம். ஹைட்டு மாடல் மாற்றலாம். ஓகே. இந்த தேரோட அடிபாட்டம் செய்யறது வந்து ஹைட்டு ஒரு தேருக்கும் வித்தியாசப்படும். அது மட்டும்தான் வேற இருக்குல்ல. மித்தபடி எந்த தேரா இருந்தாலும் ஒரே சின்ன தேரம் இருந்தாலும் பெரு தேரம் இருந்தாலும் ஒரு அந்த இருக்கு. எந்த கோயிலுக்கு ஒரு விதிமுறை இருக்கோ செய்யறதுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி செய்வாங்க. இந்த தேர் தான் தேர் செய்றீங்களா, இல்ல இதுக்கு முன்னாடி வேற எதுவும் தேர் செஞ்சிருக்கீங்களா? நாங்கள் ஒரு 10-12 தேர் செஞ்சிருக்கோம். இந்த நாகப்பட்டினத்துல எதுவும் வேற தேர் செஞ்சிருக்கீங்களா? இதுதான் நாகப்பட்டினத்துல கீழூர் தேர் செஞ்சிருக்கேன். கீழூர் தேர் நம்ம தான் செய்யறது. வடபாதிமங்கல தேர் நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறது. ஆமா, கிட்டத்தட்ட இந்த சரணியில ஒரு 2-3 தேர் நடந்துட்டு இருக்கு. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்கண்ணா? நான் இப்போ ஒரு 5 வருஷமா இந்த ஃபீல்டு இருக்கு. 15 வருஷம். ஓகே. ஆனா இப்ப தேருக்கு ஒரு தேருக்கு ஒரு ஹைட்னு சொன்னீங்களா? இப்ப இந்த தேரோட ஹைட் எவ்வளவு? வீலோட சக்கரத்துக்கும் ஒரு ஹைட் இருக்கும். திருவாரூர் தேர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சக்கரத்துக்கு 1 அடி, தேரோட சேர்த்து மொத்தமா 100 அடி என்னமோ ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த தேருக்கு எவ்வளோ வீல் சக்கரம் ஹைட் வைப்பீங்க? மொத்தமா தேரோட அடிபாட்டம் மட்டும் எவ்வளவு ஹைட் வரும்ண்ணே?
அதாவது வீல் சரௌண்டிங் மட்டும் வந்து 7 அடி, 7 அடி வீல் உயரம் வந்துட்டு 7 அடி. ஓகேண்ணா. கீழே பேஸ்ல இருந்து மேல சாமி உட்கார்ற அளவு வந்து 21 அடி வரும் மொத்தமா தேர் 21 அடி. தேர் ஏறும். அதுல இருந்து அலங்கார கால் வந்து இங்க அந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமா என்ன அதிகமா கட்டினாங்களோ ஓகே ஓகே. அதுபடி அவங்க என்ன உயரம் இந்த வீதியில சுத்தி வருமோ அதுக்கு எத்தனை கட்டு பல தப்பம். அதுல இருந்தா கணக்கு. அதுக்கு மேல சாமி உட்கார்றது வந்து 2 ஸ்டெப் செய்வோம். தேவசனம் சிம்மாசனம் சொல்லுவாங்க. ஓகே ஓகேண்ணா. அந்த அளவுதான் அதுல வந்து 18 அடி இருந்திருக்கும். நம்ம தேவசன சிம்மாசனம் சேர்க்கிறப்ப வந்து 21 அடி வந்துடும். மொத்தமா இப்ப தேரோட ஹைட் வந்து 21 அடி. 21 அடி வந்துடும். ஆனா இந்த தேருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டிசைன் எதுவும் கொடுத்துருக்கீங்களா? ஆமாண்ணா, கொடுத்துருக்கோண்ணே. அதாவது வந்து பழைய தேர்ல வந்து அதாவது தேர் பேஸ் போதபான்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுல வந்து பழைய தேர்ல இருந்து எந்த மாடலுமே கொடுக்கல, ஓகே. பிளைனா கொடுத்துருக்காங்க. டயருக்கும் நடுவுல அந்த கீழ அந்த இடத்துல. ஆமா, அந்த இதுல இருந்து பழைய தேர்ல வந்து பிளைனா கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்ப அதுல வந்து 7 போதபார் போட்டிருக்கோம். 7 போதபாருக்கு வந்து 7 விதமான உருவம் போட்டிருக்கோம். வந்து 3 போதபார்ல நந்தி போட்டிருக்கோம். 2 போதபார்ல வந்து சிங்கம், மீதி 2 போதபார்ல வந்து யானை உருவம் அடிச்சிருக்கோம். அதாவது இந்த நாகப்பட்டினம் சரௌண்டிங்ல அந்த மாதிரி போதபார் வந்து வச்சு தேர் செஞ்சது இல்லை. நம்ம தான் ஃபர்ஸ்ட் செய்யறது. இந்த சரௌண்டிங்ல இதான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. சரி, ரொம்ப நன்றி.